சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற அழகான மலைக்கோவில், ஆஞ்சநேயர் பாதம் பதித்த மலைக்கோயில். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சுலபமா ஏறக்கூடிய மலைக்கோவில். இந்த கோயிலை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வணக்கம் உழைப்பாளிகளே, இது உங்கள் மோட்டோ பைஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவில். இது வண்டலூர்ல இருந்து 18 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு மலைக்கோவில். இந்த கோயிலுக்கு போக நீங்க வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற பஸ் எதுல ஏறினாலும் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லி இறங்கிக்கலாம். இந்த கோவில் இருக்கிற மலை பேரு கஜகிரின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கிற மூலவர் சுயமா தோன்றின ஆஞ்சநேயர். இந்த கோவில் வரலாறு என்னன்னா, ராமாயண போர்ல இந்திரஜித் லட்சுமணனை பிரம்மாஸ்திரம் கொண்டு சாச்சிருவாரு. அவரை காப்பாத்த அனுமான் சஞ்சீவி மலைக்கு போக கிளம்புவார். அவரு கிளம்புற நேரம் சூரியன் மறையிற நேரம். அப்ப போற வழியில அனுமன் தன் குருவான சூரியனை வணங்க இந்த மலை மீது கால் பதிச்சு வணங்கினதா குறிப்பிடுறாங்க. அதன் நினைவா இங்க ஆஞ்சநேயர் பாத உருவமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் கட்டமைப்பு பத்தி பார்த்தோம்னா, இந்த கோவில் சின்ன மலை அடிவாரத்துல இருந்தே ஆரம்பிக்குது. மலை ஏற முன்னாடி கோவில் இடதுபுறத்துல விநாயகர் கோவிலும் அதன் பக்கத்துல நவகிரக சன்னதியும் இருக்கும். அங்க வணங்கிட்டு அப்படியே மலை ஏறினா 5 நிமிஷத்துல மலை ஏறிடலாம். கோவில் உள்ள மூலவர் எதிரிலேயே ராமர் குடும்பத்துக்கு தனி சன்னதியும் ஒரு கொடிமரமும். கோவில் பின்புறத்துல இந்த கோவிலின் வழிபாட்டு முறையான தேங்காய் கட்டும் இடமும் ஆஞ்சநேயர் பாதம் பக்கத்திலே வச்சிருப்பாங்க. பக்தியையும் தாண்டி இது ஒரு அழகு நிறைந்த கோவில். இந்த கோவில்ல இருக்கிற சித்திரம் எல்லாம் புதுசுதான், ஆனா அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப நேர்த்தியாவே அழகாவே வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நீங்க நேர்ல போய் பார்த்தாதான் புரியும். இதை சுத்தி இருக்கிற காட்சிகள் அற்புதமாவே இருக்கும். இது இயற்கை காட்டுக்கும் கட்டிட காட்டுக்கும் இடையில இருக்கிற கோவில். இங்க இருந்து கடலை நம்மளால பார்க்க முடியும். இங்க சூரிய உதயமும் மறைவும் பார்க்க அழகாவே இருக்கும். வளர்ச்சி பெற்ற சென்னையின் வளம் நீங்க இங்க இருந்து பார்த்தா நினைக்கிறத விட ரொம்பவே அழகா இருக்கும். அவ்வளவுதான் உழைப்பாளிகளே, இந்த கோவில் பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.